வணக்கம், hello, welcome back to Simply at Home. இன்னைக்கு day 28 of the 31 days of Fly Lady system. I know the supposed to be done in 1 month, but we've been prolonging it for various reasons from my side. I'm so sorry. So இன்னைக்கு day 28 என்னை பொறுத்த வரைக்கும் is the most important of all. ஏன்னா இது வந்து நம்பர் 1லேயே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம். Because as I mentioned when I started this Fly Lady system on the first video, ஏன் இந்த சிஸ்டமை வந்து நான் வந்து பிடிச்சிருந்தது, இந்த சிஸ்டம் நம்ம ஏன் ட்ரை பண்ண போகிறோம், என்னோட சேர்ந்து எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறச்சு. I had mentioned why this is a beautiful system by saying it also asks you to take care of yourself. Okay. One thing about organizing, decluttering, அதில் வந்து ஒரு சாமானை தான் பார்க்குறோமே தவிர நம்மளுக்கும் அது ஒரு எனர்ஜி ட்ரெயினிங் ஆக்டிவிட்டியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு டைம் கொடுக்கணுங்கிறத பற்றி எங்கேயுமே பேசப்படாது. ஸோ இதில் வந்து வாட் ஷீ இஸ் சேயிங் இஸ் யூ ஹாவ் டு ரெஸ்ட், யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 15 minutes ஆஃப் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். நீ வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிற, யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள் அட் ஹோம், you are doing a lot of things. If you are also a money making person, then you are also taking home, decluttering, organizing and taking care of work, organizing work. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஜப்பனீஸ் 6S கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, which is sort. சரி, அது வந்து உங்களுக்கு அந்த it will get covered in spark joy, KonMari method and all. It's pretty similar. ஸோ இதில் வந்து என்ன இன்றைக்கி 28 ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு மருந்து கொடுத்தீங்களா, உங்களோட விட்டமினை நீங்கள் சாப்பிட்டீங்களா, குழந்தைய வாக்கிங் ஆக்ஷன் போனீங்களா, இல்லை ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பெட் அட் ஹோம், நாயை வாக்கிங் அனுப்புறதுக்கு ஸ்கெடியூல் போடுறோம். நம்மளோட ஹெல்த்தை பீட் மெடிடேஷன் ஒரு யோகா ஒரு கார்டியோ, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். There are a few people who do this meticulously. கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. சில பேரை நம்மளுக்கு வந்து அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களால பண்ண முடியுதே, நம்மளால் முடியலையே அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து, எனக்கு இந்த டைம் யோகா டைம், இந்த டைம் ப்ரேயர் டைம். ப்ரேயர் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி மெடிடேஷன். அதாவது என்னால் ஒரு விஷயத்தை வந்து கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுன்னு சொன்னால் 1008 இந்த ரூம் க்ளீன் ஆகலை, அந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆகலை, அடுத்த மீலுக்கான சாமானை வாங்கலைன்னு நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கச்சு. கண்ணை மூடினா எனக்கு அதெல்லாம் மைண்டில் வருமா? இல்லை. will I be thinking of only breath when I do meditation, or will my mind get preoccupied again? You should not be thinking of the mind, you should not be thinking of the body when you're doing meditation. ஸோ இதெல்லாம் மைண்டில் வந்துன்னு இருக்குன்னா how can I do that? அதுக்கு தான் இந்த ஆல்டர்னேட் ஆஃப் சாண்டிங் ஆர் சிங்கிங் ஆர் பஜன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரேயர் மொடாலிட்டிஸ். ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தேட். ஸோ எனக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம், நான் பஜன் பண்ணுவேன், நான் ஒரு பாராயணம் பண்ணுவேன், ஐ கோ ஃபார் அ ஹிம், ஐ வில் ரீட் தி ஸ்கிரிப்சர்ஸ். ஒரு புக் எடுத்து வச்சுன்னு படித்து அதை எனக்குள்ளே இம்பைட் பண்ணிப்பேன். அது எந்த புஸ்தகமானாலும் இருக்கலாம், அது வந்து தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, whatever language you want to read on, which will help you overall. ஸோ உங்களுக்கான டைம் கண்டிப்பாக ஒரு 15 minutes உங்களுக்குன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சிட் அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த ரெயின்ஸ், 15 minutes டூவபிள். அந்த சமயத்தில் திரும்பி வந்து ரெயின் பார்த்துட்டே நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்குறேன், இன்னும் உங்களுக்கான டைம் அது only for you. So excuse me about that. So என்னை பொறுத்த வரைக்கும் day 28 is very important. So though அவங்க பிரித்து கொடுத்துருக்கிறதுல one of the things that she is asking to put in our schedule, மார்னிங் ரொட்டீன்லேயோ ஈவினிங் ரொட்டீன்லேயோ ஆஃப்டர்நூன் ரொட்டீன்லேயோ உங்களுக்குன்னு ஒரு 15 நிமிஷம். ஸோ அவங்களோட வெப்சைட்டில் வந்து அதுக்கான நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் give that 15 minutes of just relaxing time initially and then do something that you love. அப்போ தானாக ஒரு எனர்ஜி இங்கே தான் வரும்.
ஸோ இட் கேன் பி சம்திங் லைக் 15 minutes. நீங்கள் பாட்டு கேட்குறதுனா கூட ஓகே, வாட் எவர் யோர்ஸ் இஸ். அந்த பாட்டை கேட்குறதுனால டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா சரி. ஓகே, ஸோ இட் ஷுட் பி ஒன்லி ஃபார் யூ. அந்த 15 நிமிஷம் உங்களுக்காக மட்டும்தான். இஃப் யூ லவ் காஃபி, ஜஸ்ட் டேக் தட் காஃபி இன் யோர் ஹேண்ட், சிட் இன் ஒன் கார்னர், யூ அண்ட் தட் காஃபி. நோபடி எல்ஸ் கம்ஸ் இன் பிட்வீன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் ஜஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப். யூ லவ் விண்டோ ஷாப்பிங், டூ விண்டோ ஷாப்பிங் ஃபார் 15 minutes. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். டைமர் போட்டுப்பேன். ரொம்ப மண்டை காஞ்சு போன இடத்துல எனக்குன்னு டைம் கொடுக்க முடியல அப்படின்னா ஸ்கெடியூல் பண்ணதில்லை, ரேண்டமாக பண்ணியிருக்கேன். பட் வாட் ஷி இஸ் சேயிங் இஸ் ஸ்கெடியூல் 15 minutes. 15 நிமிஷம் உங்களுக்கு தினம் உங்களோட அந்த 24 மணி நேரத்தில் தூங்குறதும் நம்மளுக்காக தான். பட் தூங்கினா தானே அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஸோ ரைட் நவ் ஆஸ் ஐம் ரெக்கார்டிங், இட்ஸ் ஐ கெஸ் பிரம்ம முகூர்த்தம் time. So I know this post is coming a little delayed. Can you please finish this? Okay. So saying that, signing off, this is Ramya. Stay safe, happy, healthy and joyful. உங்களுக்கு 15 நிமிஷம் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்டையர் ஃப்ளை லேடி சிஸ்டம் ஐ வில் லீவ் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் 27 நாளைக்குங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நீங்கள் எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போ வேணால் கண்டினியூ பண்ணலாம். இப்போ எனக்கு நிறைய பாஸ் வந்துட்டுருக்கு. இதை அவங்க 1 monthல நான் ஆரம்பித்தாலும் இட் டசன்ட் ஹேப்பன் இன் 1 month. இட்ஸ் ஸ்டில் டேக்கிங் மீ இயர்ஸ் டு கெட் டு தட் சிஸ்டம். நாட் பிகாஸ் இட்ஸ் அ டிஃபிகல்ட் சிஸ்டம், பிகாஸ் நம்மளோட சில பேட்டர்ன்ஸை நம்ம மாற்றிக்கிற வரைக்கும் ஒரு சிஸ்டமை அடாப்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்கிறது தான் ஒரு sad truth. So for those of you in the southern part of the country, I know there is announcement of depression and other things. So stay safe, stay happy, stay healthy, stay joyful, and bye bye. See you on day 29, 30 or 3 நாள் தாங்க. Let's finish it off somehow this year. Bye bye.